தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க கோரி வேதாந்தா நிறுவனம் தொடர்ந்த வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. அதனை வரவேற்றுள்ள தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரலாற்று தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க அனுமதி கோரி உச்சநீதிமன்றத்தில் வேதாந்தா நிறுவனம் மேல்முறையீடு செய்தது. அதனை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஸ்டெர்லைட் ஆலை சுற்றுச்சூழல் மாசை ஏற்படுத்தி வருவதாகவும், அதனால்தான் 100 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதாகவும், மக்கள் பயன்படுத்தும் தண்ணீரிலும் ஆலை கழிவுகள் கலந்திருப்பதாக ஸ்டெர்லைட் எதிர்ப்பாளர் தரப்பில் நீண்ட வாதம் முன்வைக்கப்பட்டது. காப்பர் கழிவுகள், ஜிப்சம் ஆகியவற்றை நீக்கம் செய்யாததே ஆலை மூடப்பட்டதற்கு முக்கிய காரணம் என தமிழக அரசு தெரிவித்தது. இந்த வாதங்களை முற்றிலும் மறுத்த ஸ்டெர்லைட் நிர்வாகம், ஆலையில் இருந்து வாயு கசிந்ததாகவும், ஆனால் அதனால் பாதிப்பு ஏற்பட்டதற்கான ஆதாரம் இல்லை என்றும் வாதிடப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பை வழங்கியுள்ளது. அதில் ஆலை குற்றம் சாட்டுவது போல ஸ்டெர்லைட் வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்ததில் எந்த வரம்பு மீறலும் இருப்பதாக கருதவில்லை என நீதிபதிகள் குறிப்பிட்டுள்ளனர். ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தை மிகச் சிறப்பாக கையாண்டதாக சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பாராட்டும் தெரிவித்தார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பது என்பதே மாநில அரசின் முக்கியமான வேலைகளில் ஒன்று என குறிப்பிட்ட நீதிமன்றம், சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுத்திய காரணத்திற்காகவே ஸ்டெர்லைட் ஆலையை மூடி தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளதாக குறிப்பிட்டது. ஆலையின் விதிமீறல்கள் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதையும், அது தொடர்பான விரிவான ஆவணங்கள், தரவுகளை தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்துள்ளதையும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். ஸ்டெர்லைட் ஆலை ஏற்படுத்திய சுற்றுச்சூழல் மாசுபாடு, காப்பர் கழிவுகளை கையாண்ட முறை குறித்து உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. 2013ஆம் ஆண்டுக்கு பிறகு பல முறை வாய்ப்பு வழங்கிய போது ஆலை நிர்வாகம் தனது தவறுகளை சரி செய்யவே இல்லை என குறிப்பிட்ட நீதிபதிகள் தொடர்ந்து விதிமீறலில் ஈடுபட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டினர். மக்களின் சுகாதாரம் மிக முக்கியமானது, அதனை புறம் தள்ள முடியாது என கூறி ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க அனுமதிக்க கோரி வேதாந்தா நிறுவனம் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவை தலைமை நீதிபதி தள்ளுபடி செய்தார். மேலும் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பான அனைத்து வழக்குகளும் முடித்து வைப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் நிரஞ்சன் குமார்.